ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம 5 நிமிஷத்துல இன்ஸ்டன்ட்டா ரெடி ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம வீட்ல இருக்க பொருட்கள் வச்சு சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு கடாயில 1/2 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இந்த ஜவ்வரிசியை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். சட்டி சூடானதுக்கு அப்புறமா இதை ஆட் பண்ணிட்டு மீடியம் ஹீட்ல வறுக்கணும். ஜவ்வரிசியோட கலர் மாறாம இதுல சூடு ஏறுற வரைக்கும் வறுத்தா போதும். கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி டச் பண்ணி பாருங்க. சூடு ஏறினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சீங்க அப்படின்னா 1 மந்த் கூட அப்படியே இருக்கும். தேவையானப்ப அப்படியே எடுத்து டக்குன்னு நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் 1/2 கப் அளவு உருளைக்கிழங்கு, எந்த அளவு ஜவ்வரிசி எடுத்தீங்களோ அதே அளவு உருளைக்கிழங்கு எடுக்கணும். வேக வச்ச உருளைக்கிழங்கு. இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற ஜவ்வரிசி. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட்டு, கூடவே சின்ன சின்னதாக நறுக்கின கொத்தமல்லி இலை. இதில் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். அதனால் காரத்துக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஓமம் இல்லைன்னா நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 50 கிராம் அளவு பன்னீர். இது வந்து வீட்டில் செஞ்ச பன்னீர் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பன்னீர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை வந்து பக்கோடா மாதிரி பொரிச்சும் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா பணியாரம் மாதிரி சுட்டும் எடுக்கலாம். நான் இன்றைக்கி பணியாரம் மாதிரி தான் செய்ய போகிறேன். இதே மாதிரி எல்லா குழியிலுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் இதை அப்படியே வேக விட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் திருப்பி விட்டு அந்த சைடையும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இது வெளியே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்து இதை சாப்பிட வேண்டியதான். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா சாஸ் நல்லாயிருக்கும், மின்ட் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இன்றைக்கி மின்ட் இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி சட்னி தான் பண்ண போகிறேன். கொத்தமல்லி சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 3 ஏலக்காய், 2 பச்சை மிளகா, 2 பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பணியாரத்துக்கு இந்த சைட் டிஷ் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்ககிட்ட புதினா இருந்ததுன்னா கண்டிப்பாக புதினா சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.